தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நாகை மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் கந்த பழனிவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். வணக்கம் பவித்ரா. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படை மற்றும் இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதல் சம்பவம் என்பது தொடர்கதையாகி வருகிறது. இன்று ராமேஸ்வரத்தை சேர்ந்த 8 மீனவர்கள் ஒரு விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் தற்சமயம் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி அவர்களிடமிருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்துள்ள செருதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் தங்கதுரை. இவருக்கு சொந்தமான பைபர் படகில் தங்கதுரையின் மகன் மணிகண்டன், அவரது அண்ணன் மகன் கங்காதரன் ஆகிய 3 பேரும் நேற்று காலை 10 மணி அளவில் செருதூர் வெள்ளையாற்றிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நேற்று மாலை 6 மணி அளவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு 3 பைபர் படகில் வந்த தமிழ் பேச தெரிந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தங்கத்துறையின் படகை சுற்றி வளைத்து படகில் ஏறி பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டி படகில் இருந்த மீன்பிடி வலைகள், ஜிபிஎஸ் கருவி, ஐஸ்பாக்ஸ் உள்ளிட்ட ரூபாய் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்து சென்றனர். மேலும் 3 மீனவர்களை அவர்கள் தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். காயமடைந்த 3 மீனவர்களும் தற்சமயம் செருதூர் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் அங்கிருந்து சிகிச்சைக்காக ஒரத்தூர் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்சமயம் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பப்பட்டுள்ளனர். பவித்ரா, இந்த செருதூர் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆற்காடுதுறை சேர்ந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வந்த நிலையில் செருதூர் மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி கந்த பழனிவேல்.